கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலகீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் நினைக்கிறோம் நம்முடைய பாவங்களை தான் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய நோய்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய பலகீனங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் பல அற்புதங்களை செய்தார். அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கினார். பிசாசு பிடித்த அநேகரை பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவித்தார். இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறார். ஒரு நாள் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்தபோது அங்கே பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். ஜுரம் என்பது சாதாரணமாக எல்லாருக்கும் வருகிற ஒரு வியாதி தான். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இயேசு வந்தால் அவங்க வீட்டில் பொதுவாக இந்த தாயார் இயேசுவுக்கு பணிவிடை செய்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் படுக்கையிலே படுத்திருந்த பொழுது, அங்கே ஜுரமாய் அவர்கள் இருந்த பொழுது இயேசு அவள் கையை தொட்டாள். அவ்வளவுதான். தொட்டதில் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். தொட்டது தான் உண்டு. இயேசுவின் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை அந்த தாயாரின் மேல் சென்று அந்த ஜுரத்திலிருந்து பரிபூர்ண சுகத்தை உடனே கொடுத்தது. உடனே எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசுவின் வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினார். ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை நம்மை சுகமாக்குறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இதே இயேசு உயிரோடு இருக்கிறார். இதே இயேசு இன்றைக்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அது பெரிய வியாதியானாலும் சிறிய வியாதியானாலும் எல்லாவற்றையும் சுகமாக்க இயேசுவாலே முடியும். நம்முடைய பலகீனங்களை அவர் சுமந்து கொண்டார் என்ற ஆழமான விசுவாசம் நாம் ஒவ்வொருவரிலும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நமக்கு வருகிற சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும் நமக்கு பரிபூர்ண சுகத்தை தருவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவைகளை நாம் பெற்று தேவனுக்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்கள் பலகீனங்களை ஏற்றுக்கொண்டீர் என்று ஏசப்பா, நீர் எங்களோடு நீர் பேசி இருக்கிறபடியால் நன்றி. எங்கள் நோய்களை நீர் சுமந்தபடியால் நன்றி ராஜா. உங்கள் சுகமாக்கும் வல்லமை, உங்கள் வார்த்தையினாலே வருகிற வல்லமையினாலே ஒவ்வொருவரும் சுகமாகும்படியாக, என்ன வியாதியானாலும் சுகமாகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.